அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் 7.5 சனியில் ஜென்ம சனி. இதுவரை விரய சனியாக இருந்தவர் ஜென்ம சனியாக வந்திருக்கிறார். ராசியில் ஜென்ம சனி 7.5 சனியில் சுக்கிரன். உடல் நலனில் கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. பல வரவுகளில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். எதையும் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத வகையில் கஷ்டப்படும் நேரத்தில் பல உதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். விரய ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு இணைவு. ஆக அடுத்து குரு பயிற்சி நிறைவேறும் வரை தாங்கள் பொறுமையாக இருத்தல் வேண்டும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு சென்று தங்கள் ராசியை பார்ப்பார். அதுவரை ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ஜென்ம சனி என்பதால் அதிக கடன் வாங்குதல் கூடாது. பிறருக்கு கடன் கொடுத்தலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும். சிலருக்கு கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி உண்டாகலாம். உடல் நலனில் கவனம் தேவை. பணத்தினை திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசியமாக எந்த பொருட்களையும் வாங்குதல் கூடாது. உறவினர்களிடம் அடிக்கடி மனக்கசப்பு உண்டாகும். உத்தியோகம் செய்வோருக்கு உத்தியோகம் செய்யும் இடத்தில் உழைப்பு அதிகம். மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பு ஏற்படும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை தாமதப்படக்கூடும். ஆனால் கலைத்துறை அன்பர்களுக்கு அடிக்கடி கலைத்துறை சம்பந்தமாக பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பண வரவுகள் சற்று மேம்படும். தினமும் பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஜென்ம சனி என்பதால் அடிக்கடி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். இரவில் படுத்தால் தூக்கம் வராது. சாப்பிட மனம் வராது. எதையாவது நினைத்து சிந்தித்து கற்பனையான கவலைகளால் மனம் சங்கடப்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை தேவை. பெண்கள் அதிகம் வாய் பேசுதலே கூடாது. வாயை திறக்கக்கூடாது. தினமும் தியானம், இறை வழிபாடு, மெடிடேஷன் போன்றவற்றை செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். முடிந்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றுங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை சற்று பொறுமையாக இருங்கள். குரு பயிற்சி ஆனவரன் சிரமங்கள் சற்று குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.